முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகன் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் அதிரடி கைது. இந்த அரசாங்கம் நாட்டை சீர்குலைத்து வருகின்றது. கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்கின்றது இந்த அரசாங்கம். தள்ளாடும் வயதிலும் அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முன்னிலையானார். முன்னாள் அமைச்சராக இருந்தபோது செய்த மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேரிடி. இனி ஓய்வூதியம் வழங்கப்படாது. அனுர அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. உடனடியாக பிரதமர் ஹருணி அமரசூரிய பதவி விலக வேண்டும், இல்லையேல் நடப்பது வேறு எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ச. தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்க தயாராக இருக்கிறோம். நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதியின் அதிரடி கருத்து. இந்தியாவின் ராணுவ தளபதி இலங்கைக்கு 2 நாள் விஜயம். பல ராஜதந்திர திட்டங்கள் பற்றி கலந்துரையாடப்படும் என தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாக வேண்டும் எனவும் தவறினால் அவரை கைது செய்வதற்கு நீதிமன்ற பிடியாணை பெறப்படும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர். அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைய தினம் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். இதேவேளை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன்படி அவரை எதிர்வரும் 2026 ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதிவான் நீதிமன்றம் கடந்த 31 உத்தரவு பிறப்பித்தது. அத்துடன் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து பிரிவுக்கான முன்னாள் முகாமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் நீதவானின் உத்தரவாதத்துக்கு அமைய அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். முந்தைய அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சை நிறுவுவதற்காக ராஜகிரியவில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் வாங்கியது குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அதன்படி அப்போதைய அரசாங்கத்தின் போது அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ரிஷாட் பதியுதீன் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் பயங்கரமாக தோன்றுவதாக குறிப்பிட்டார். விசேடமாக அரசாங்கம் தற்போது கல்வித்துறையையும் சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சுமத்திய அவர் நாட்டின் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். அரசாங்க தரப்பினர் கடினமாக உழைப்பதாக கூறிக்கொண்டாலும் நடைமுறையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அரசாங்கத்தின் மின் கட்டண அதிகரிப்பு திட்டம் குறித்து வினவிய போது அது பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை என அவர் தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போது அது பற்றி தான் எவ்வித கருத்தையும் கூற விரும்பவில்லை என தெரிவித்து அந்த பதிலை தவித்துக் கொண்டார். நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவுவதாகவும் அது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி நவதகலபதும கீர்த்தி திஸ்ஸ தேரர் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபினை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விகாராதிபதி கேட்டறிந்தார். மேலும் தனது நிலைப்பாட்டையும் மாவட்ட செயலாளரிடம் தெரியப்படுத்தினார். இதே நேரம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விகாராதிபதி தையட்டியில் திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணி
மற்றும் அதனை சூழ விகாரைக்கு என அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை. அவற்றில் தற்போது விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும். திஸ்ஸ விகாரைக்கு என சொந்தமாக காணிகள் உள்ளன. அந்த காணிகள் எனது கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளன. எனவே தற்போதுள்ள திஸ்ஸ விகாரையை என்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைந்த 1.2 ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு எனது பொறுப்பின் கீழ் உள்ள திஸ்ஸ விகாரை காணியில் 1.2 ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என்றார். தர 6 மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த புத்தகத்தில் உள்ள தவறுகளுக்காக அமைச்சின் அதிகாரியொருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவே பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர் என்பதால் அதற்கு அவரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டார். அத்துடன் பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்ஷ கேலி செய்துள்ளார். மேலும் அமைச்சுக்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அமைச்சுக்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என சுட்டிக்காட்டினார். அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒரு பாடப்பரப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன் போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அரசு பேரவையின் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டம் என்று அழைக்கப்படலாம். அதன்படி தேசிய சட்டமன்றத்தின் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இதன் மூலம் ரத்து செய்யப்படுகின்றது. சந்தேகத்தை தவிர்ப்பதற்கு இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்னர் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தின் விதிகளின் கீழ் 1982 ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 9 விதிகளின் கீழ் அல்லது 1990 ஆண்டின் 47ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 9 விதிகளின் கீழ் ஓய்வூதியம் பெற உரிமை பெற்ற எந்த ஒரு நபரும் மேற்கூறிய விதிகளின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த சட்டம் தொடங்கப்பட்ட திகதியிலும் அதற்கு பிறகும் அத்தகைய ஓய்வூதியத்தை பெறுவதை நிறுத்துவார்கள் என்று இதன் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இவ்வாறு இறுதியில் சந்திக்க உள்ளனர். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி SCV விக்ரம ஊடாக கடந்த 9ஆம் திகதி 7ஆம் மாதம் 2025 எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்படல்கள், மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் திகதி வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ஷ தனது சட்டத்திரணி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார். அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலும் 2 பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டேர்க்கிடமும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி சோமரத்ன ராஜபக்ஷவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த நவம்பர் மாதம் 26 அல்லது 27ஆம் திகதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தனர். இருப்பினும் திட்வா சூறாவளியை அடுத்து அச்சந்திப்புக்கான அனுமதி வழங்கல் தாமதமடைந்த நிலையில் இச்சந்திப்பு இவ்வாறு இறுதியில் நடைபெறவுள்ளது. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஜனவரி 7ஆம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார்.
குறித்த விடயத்தை நேற்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக நாட்டிற்கு வருகை தரும் ஜெனரல் திவேதி இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு துணை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பலர் உட்பட பல மூத்த ராணுவ மற்றும் சிவில் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். பயிற்சி, ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பல உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய ராணுவ தலைவர், பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியின் அதிகாரிகள் மற்றும் புத்தள ராணுவ கல்லூரியின் அதிகாரிகள் மற்றும் பயிற்சியாளர்களையும் சந்திக்க உள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் இந்திய ராணுவ தலைவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். இறையாண்மையின் மீதான கடுமையான அத்துமீறல் என வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு வடகொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வடகொரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் இறையாண்மையின் மீதான அத்துமீறல். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்ட ஒழுங்கை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளன. வெனிசுலாவின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். ஏற்கனவே பலவீனமான பிராந்திய சூழ்நிலையில் ஸ்திரத்தன்மை அதிகரிப்பது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். சர்வதேச சமூகம் நீண்ட காலமாக அடிக்கடி கண்டுவரும் அமெரிக்காவின் முரட்டுத்தனமான மற்றும் மிருகத்தனமான தன்மையை மீண்டும் ஒருமுறை தெளிவாக உறுதிப்படுத்தும் மற்றொரு உதாரணம் இந்த சம்பவம். வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பிராந்திய மற்றும் சர்வதேச உறவுகளுக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களை வேண்டுமென்றே மீறுவதாகும். இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு இறையாண்மையை மீறுவதற்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.